ஏங்க காப்பி. ஏன் கீழே வந்து கொடுக்க முடியாதோ? நாங்கள் எந்திரிச்சு தான் வாங்கணுமோ? இந்த ஜில்லாலேயே பியூசி படிச்ச ஒரே ஆள் நான் தான். இந்த மாதிரி காப்பியெல்லாம் குடிக்கணும்னு எனக்கு தலையெழுத்து. ராஜ் காஃபி. நானே எடுத்துக்கிறேம்மா. காஃபில இல்ல பரவாயில்ல, ஒண்ணும் இல்ல. ராஜ், உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லிடுங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேணா நீங்க போட்டுக்கோங்க. நான் எம்எஸ்சி தான் படிச்சேன், கேட்டரிங் படிக்கல. ஏதோ எனக்கு தெரிஞ்சது போட்டேன். வேணா நீங்க வேணா நல்ல காஃபி போட்டுக்கோங்க. மத்தியானம் என்ன சோத்த போட போற? சைவத்துல சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல், அப்பளம், வத்த குழம்பு எல்லாமே செய்ய தெரியுங்க. அசைவத்துல கறி, மீன், நண்டு எல்லாமே எனக்கு செய்ய தெரியுங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா நான் அதை செஞ்சு தந்துடுறேங்க. ராஜ், லஞ்ச் டைம் வந்துருச்சு. உங்களுக்கு என்ன டிஷ் பிடிக்கும்? எனக்கு இன்னைக்கு சண்டே. சரி, ஏதாவது நான்வெஜ் சமைக்கிறியா? சமைக்கவா? நான் சமைக்கிறதுக்கெல்லாம் கேட்கல. நான் ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபுட்னு சொல்லிட்டீங்கன்னா அதையும் சேர்த்து ஆர்டர் பண்ணுவேன். வேணுமா வேணாமா? என்னது ஆர்டர் பண்ணிட்டு இருக்கியா? வேணான்னு சொல்லிட்டோம்னா இந்த சோறும் கிடைக்காது. சரி ஆர்டர் போட சொல்லுவோம். சரி, எனக்கு சேர்த்து ஆர்டர் பண்ணிடு. இது என்னன்னு தெரியுமா? இதுக்கு பேர் தான் போனு. பட்டிக்காட்டுல இருந்து வந்தவங்களுக்குலாம் என்ன தெரிய போகுது? நாளா அந்த காலத்து பியூசி. ஆமா. என்னோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட ஹேக் பண்ணி பிளாக் பண்ணிருக்காங்கப்பா யாரோ. யாரோ இல்ல, அது நான் தான் பண்ணேன். நீ தான் பண்ணையா? ஆமா. ஏன்பா? ஊர்ல உலகத்துல இருக்க எல்லா பொண்ணுகிட்டயும் பேசிட்டு இருந்தா பிளாக் பண்ணாம என்ன பண்ணுவாங்க? வந்த கோவத்துக்கு போனை தூக்கி உடைச்சிருப்பேன். போன் ஆச்சேன்னு விட்டேன். ஏங்க, தீபாவளி வருது. கொஞ்சம் வரும்போது புது துணி வாங்கிட்டு வரீங்களா? தீபாவளி வருதோ? தீபாவளி பார்க்கலாம் பார்க்கலாம். எங்கப்பா கிளம்பிட்ட? தீபாவளி பர்ச்சேசிங். சரி வெயிட் பண்ணு, நானும் வரேன். நீ வேணாம்ப்பா சாமி. நீ வந்தனா எனக்கு பிடிச்ச எதையுமே எடுக்க போட மாட்டேன். நீ தனியா ஷாப்பிங் போ, நான் தனியா ஷாப்பிங் போறேன். பாய். இது நான் பியூசி படிக்கையில ஒரு பொண்ணை காதலிச்சேன். அவளை நினைச்சு பச்சை குத்துனேன். அவளையே கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா நல்லா இருந்திருப்பேன். படிக்காத பட்டிக்காட கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கேன். சரிதான். சரி பார்த்து போயிட்டு வாப்பா. ஓகே. நான் கேட்கணும்னு நினைச்சேன். எனக்கு ஒரு 20,000 மட்டும் எக்ஸ்ட்ரா தரீங்களா? ஏன்பா? இல்ல, என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவனோட பேர் நான் ஆல்ரெடி பச்சை குத்தி இருந்தேன். அதை ரிமூவ் பண்ண கேட்கலான்னு போனேன்னா 20,000 கேக்குறாங்கப்பா. பச்சை குத்துறதுக்கு 2,000 ரூபா, அதை அழிக்கிறதுக்கு 20,000 ரூபாயா? அழிக்கவா வேணாமா? சரி போ, கிரெடிட் கார்டில் ஸ்வைப் பண்ணிக்க போ. ஓகே ஓகே, தேங்க்ஸ். சரி ஒரு நிமிஷம், எந்த இடத்துல பச்சை குத்திருக்க? தான் கேக்குறாரு. அது எதுக்கு உங்களுக்கு? இருக்க வேண்டிய இடத்துல இருக்கு, அதெல்லாம் காமிக்க முடியாது. ஏங்க? என்ன? இல்ல, குளிக்கிற மஞ்சள் பொடியும் வைக்கிற குங்குமமும் காலி ஆயிடுச்சு. கொஞ்சம் வாங்கி தரீங்களா? அதான் நம்ம இடத்துல கிழங்கு விளையுதுல, எடுத்து அரைச்சு குளிக்க வேண்டியதானே. சொல்லுப்பா. ராஜ், ஆபீஸ் கிளம்பிட்டீங்களா? இல்ல இன்னைக்கு கொஞ்சம் லீவ் போட்டிருக்கேன். சொல்லு என்ன? லீவ் போட்டிருக்கீங்களா? அச்சோ, எனக்கு இன்னைக்கு உங்களோட ஆபீஸ் அட்ரஸ்க்கு கொரியர் வருமே. கொரியரா? என்ன கொரியர்? ஆக்சுவலா மீஷோல வந்து காஸ்மெட்டிக்ஸ் கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது இன்னைக்கு உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி வேற போட்டிருந்தேன். ஸோ இன்னைக்கு வரும்பா, கண்டிப்பா போகணும். வாங்கி வைக்கிறீங்களா ப்ளீஸ்? காஸ்மெட்டிக்ஸ்னா என்ன? இந்த பியூட்டிஷியன் ஏதோ பண்றியா? அதுக்கா? மேக்கப் கிட். மேக்கப் கிட்டுனா சரி, எவ்வளவு? ஜஸ்ட் 12,000 தான்ப்பா. ஆஃபர் போட்டிருந்தாங்க, ரொம்ப கம்மியா இருந்துச்சு, ஆசையா இருந்துச்சு, போட்டுட்டேன். ப்ளீஸ் இன்னைக்கா எனக்கு ஒரு நாள் ஆஃபீஸ் போங்களேன், வாங்கிட்டு வாங்களேன். 12,000 ரூபா. சரிப்பா, வாங்கி வச்சுறேன். தேங்க்யூ சோ மச். என்னையே நீ எதிர்த்து பேசுறியா? என்ன அழுதுகிட்டு இருக்க? சரி கோச்சுக்காத. சரிங்க மாமா, சாப்பாடு எடுத்து வைக்கிற, சாப்பிட வாங்க. எனக்கு வர்ற கோவத்துக்கு அரைஞ்சிருவேன் பாத்துக்க அப்படியே. எனக்கு என்ன அடிச்சிருக்கீங்களா?
அம்மா இருக்கிறாருமா, என்ன கொடுமைப்படுத்துறாருமா, என்ன சித்திரவதைப்படுத்துறாருமா. இந்த வீடு வேணாமா, எனக்கு இந்த வாசல் வேணாமா. அப்பா வர சொல்லுமா, நான் உன் கூடயே வந்து வாழ்ந்துறேம்மா. இவர் எனக்கு வேணாமா, இவர் இனிமேல் டைவர்ஸ் தாமா. நான் அடிக்கவே இல்லையேப்பா. அதுக்குள்ள டைவர்ஸ் வரையும் போயிட்ட. அது என்னையவே அடிப்பியா? எனக்கு யாரு நினைச்சேன் கராத்தல அந்த காலமா இருந்தாலும் சரி, இந்த காலமா இருந்தாலும் சரி, ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ ஈகோவே இல்லாம 2 பேரும் ஒருத்தருக்காக ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்ந்தோம்னா, அந்த காலமா இருந்தாலும் சரி, இந்த காலமா இருந்தாலும் சரி, சந்தோஷம் மட்டும்தான் நிலைக்கும். அடுத்த வீடியோல பார்ப்போம். பை.